திருப்பெயரால் எனது சிறு குரு உரைகளை ஆரம்பம் செய்கிறேன். உறவை இறைவன் முறிக்கக்கூடாதுன்னு திருக்குறானில் சொல்லியிருக்கான். நானும் உறவுகளை எவ்வளோ தூரம் தான் இறுக்கி பிடிக்கிறது, அதனால் முடியலை, இறுக்கி பிடிக்க முடியல. பிடிச்சி வச்சாலும் நழுவி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. உறவை விட்டுறக்கூடாதுன்னு நம்மளும் எவ்வளோ தூரம் தான் இழுத்து பிடிக்கிறது. நேற்று நடந்த ஒரு நிகழ்வு, மாமாதான், தாய் மாமாதான், அம்மாவுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி, வண்டி பைக் சர்வீஸு, வண்டி எங்கேயோ போய் ரொம்ப தூரத்தில் போய் நின்றுக்கிருச்சு. அவர் பைக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாமல். அதை போய் ஃபோன் போட்டார். போய் எடுத்துட்டு ஃபோன் போடலை, அவங்க வீட்டுக்காரம்மாட்ட சொன்னார். அவங்க வீட்டுக்காரம்மா என்கிட்ட சொன்னாங்க, வண்டி உங்கள் மாமா வண்டி எங்கேயோ போய் நின்றுக்கிருச்சு, போய் எடுத்துகிட்டு வாங்க. சரி, நானும் போய் எடுத்து வந்தேன். நைட்டு 11 மணி எடுத்து ஒர்க் ஷாப்பில் நிப்பாட்டிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வேலையை பார்த்தா இன்ஜின் கம்ப்ளைண்ட். இன்ஜினை ஃபுல்லாக கழட்டி பார்த்தேன், எல்லாம் தேய்மானம் ஆகி போய் கிடக்கு. அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 3000 ரூபா கொடுங்க, அதை சரி பண்ணி தரேன், பூரா ரொம்ப டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தாய் மாமா சொல்கிறாரு, நீங்கள் இருந்த மாதிரியே மாட்டி வச்சுருங்க, என்னைய போய் கம்பெனியில் போய் விட்டு வர சொல்கிறாரு. நான் ஒரு மெக்கானிக்கு, நான் போய் கம்பெனியில் போய் விட முடியுமா? எனக்கு வேலை பார்க்க தெரியல, பாருங்கன்னு சொல்லி கேவலப்பட்டு போயிட்டேன், அசிங்கப்பட்டு போயிட்டேன். நேற்று எதுக்காக? உறவுக்காக அசிங்கப்பட்டேன், கேவலப்பட்டேன். உறவு விட்டு போயிடக்கூடாதுன்ட்டு நான் நினச்சா என்னால் முடியாது அப்படின்னு இருக்கலாம். நீங்கள் போய் விட்டுக்கோங்க கம்பெனியில், என்னால் முடியாதுன்னு இருக்கலாம். உறவுக்காக அந்த செயலை நான் செய்தேன். போய் விட்டேன் கம்பெனியில். போய் கேவலமாக இருந்துச்சு எனக்கு. ஐயோ, எனக்கு கேவலப்பட்டு போயிட்டேன் அந்த இடத்துல. அவன் ஒன்றும் தெரியாது, வரேன், சின்ன பையன் வரேன், எல்லா போனால் 18 வயசு இருக்கும். அவனுக்கு என்ன தெரியும்? போடுறான் 28,000 ரூபாய்க்கு பில்லை போடுறான். எனக்கு தலை சுத்திருச்சு, கிருட்டு ஓட்டா 28,000 ரூபாய்க்கு பில்லை ஓடு, உக்காளி போடு, 28,000 ரூபாய்க்கு பில்லை ஓடு. தாய் மாமா உடனே எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு தெளிவாக வேலை பார்த்து கொடுத்துருக்கேன், நான் பணத்தை கொடுத்துருக்கேன். நான் 3000 ரூபா தானே கேட்டேன், முட்டா பையில நல்லா வேலை பார்த்து தரேன், 3000 ரூபா கொடுறான்னு சொன்னேன் நான். அவன் 28,000 ரூபாய்க்கு பில்லை போடுறான். அதே வேலையை பார்த்து கொடுக்குறதுக்கு 28,000 ரூபா பில்லு. ஆனால் முட்டா பயல்களா, இப்படியும் முட்டா பயல்கள் இருக்காங்க நாட்டில்.